ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து க்ளீன் பண்ணி அதை நல்லா சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு அதையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி எல்லாம் போட ஆரம்பிக்கணும். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா பொடி போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் முட்டை, தேவையான அளவு முட்டை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு முட்டையை உடச்சி ஊற்றிக்கங்க. நான் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டை வேகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு சிம்லேயே வச்சிட்றேன். இது நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு முட்டையை திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா முட்டை தக்காளி தொக்கு ரெடி. இது சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் போட்டு ஒரு 1/2 தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ ஒரு 4 முட்டை போட்டுட்டு முட்டை ரோடு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் மேலே மல்லித்தலை, கொஞ்சோண்டு மிளகு சீரகத்தூள் போட்டு இறக்கணும் அப்படின்னா தக்காளி முட்டை மசாலா ரெடி. சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப செமையாக இருக்கும், ரைஸுக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிற டேஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.